ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெய்னர் ஷெயினோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து குவாலிட்டியை ஹை பிக்சரில் வச்சே பாருங்கள். ஏன்னா நான் அப்லோடு பண்ணுறதே லோ பிக்சர் குவாலிட்டி தான். நீங்கள் ஹை பிக்சரில் பார்த்தாலும் கூட உங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நெட்டு குறையவே குறையாது. சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் ஆனில் போட்டுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோக்கு போன எபிசோடில் விட்ட மாதிரியே நைட் ஷிஃப்ட்டு தான். அந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்குல ஒரு இடத்துல பார்க்குறான். ஒரு இடம் மட்டும் உடஞ்சி அங்கே மலையால் தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அந்த இடத்துல டார்ச் அடித்து பார்த்து ஷூ மாதிரி இருக்குது. நிறைய பேரத்தோட மண்டகோடலாம் இங்கே தான் கிடக்குதான், மறைச்சிட்டாங்கன்னு பேசியிருக்காங்க போல அங்கே. அதுவும் இல்லாமல் எங்கிட்ட அந்த ஷூ மாதிரி கிடக்கிறத பார்க்குறான். ஹீரோயின் இந்த சைடு வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் பார்க்குறா. ஹீரோ இல்லாததை பார்க்குறா. நம்ம ஹீரோ அந்த ஷூ மாதிரி இருக்கிறத பார்த்துட்டான். யாரோ இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோ. உடனே கீழே போய் அந்த ஷூ மாதிரி இருக்கிறத அப்படியே தோன்றான். நில்லுங்க, நான் உங்களையே காப்பாற்றுறேன் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் அவன் தனியாக எப்படி மாட்டிகிட்டு இருந்தானோ அதையும் நினச்சி பார்க்குறான். நம்மளே மாதிரி மற்றவங்க மாட்டிக்கூடாதுன்னு நினச்சி ஹெல்ப் பண்ண பார்க்குறான். உடனே நான் இருக்கேன் உங்களை காப்பாற்றுறேன்னு கடப்பாரை எடுத்து குத்திக்கிட்டு இருப்பானா. இந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோவை தேடிகிட்டே வந்துடுவாங்க. ஹீரோ எங்கன்னு பார்த்தா கீழே கடப்பாரையை விட்டு நோண்டிக்கிட்டு இருப்பானா. என்னடா பண்ணுற அறிவு கட்டவனே, அதை ஏன்டா தோண்டிக்கிட்டு இருக்க? அது தோண்டினா அவ்வளோதான்டா, அது உடஞ்சி செத்து போயிடுவாடா நீ அப்படின்னு. இல்லைங்க, நான் உன்னை காப்பாற்றணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினே தள்ளி விட்டு நம்ம ஹீரோ அப்படியே தோண்டிக்கிட்டு இருக்கான். கடைசியில் அது என்னென்னு தோண்டலான்னு பார்க்குறியான். கடைசியில் அது ஒரு ஷூ தான். உண்மையான மனுஷோடலாம் இல்லை, வேறு ஷூ தான் கிடக்குது. இதுக்காக எவ்வளோ தோணுன்னு ஹீரோ நினைக்கிறான். கபோதி இங்கே பாடுறா, உடஞ்சி ஊற்றுதுடா, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ போய் தாங்கி பிடிச்சிக்கிறான் அது உடையாமல். நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, என்னத்துக்கு இந்த வேலையெல்லாம் பண்ணுற அப்படின்னு. நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்த? நான் உன்னை பற்றி கவலைப்பட்டேன், அதனால தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிறையா வந்து ஊற்றுது. அவங்களால தாங்கி பிடிக்கவே முடியல. எவனாவது இருந்தால் வாங்கடா காப்பாற்றுங்கடான்னு கத்திகிட்டு இருக்காங்க. அடுத்த நாளும் வருது. நம்ம சிஇஓ நடந்த விஷயத்தெல்லாம் வந்து விசாரித்து பார்க்குறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அங்கே வரியான். எங்களை பற்றிலாம் கேட்க மாட்டிங்கள்ல, இந்நேரம் அந்த புள்ள மட்டும் வரலன்னா நாளைக்கு என்னோடய பணத்தை தான் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் நம்ம சிஇஓ நினச்சி பார்க்குறான். நேற்று நைட்டு அவசரமாக ஓடி வந்தாலே எதுக்குன்னு தெரியல, இப்போ தான் தெரியுது இங்கே வரதான் ஓடி வந்திருக்கா. அந்த நேரம்னு பார்த்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஹீரோயினும் ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து நம்ம சிஇஓவும் அங்கே என்ட்ரி கொடுக்குறான். நீங்கள் சாப்பிடுங்க, இன்றைக்கி கொஞ்சம் தப்பு நடந்து போச்சுல்ல, அது எதனாலன்னு தெரில, அது வீக்காக இருந்திருக்கும் போல் அப்படின்னு நம்ம சிஇஓ பேசிக்கிட்டு இருக்கான். இது கேட்டோன்னே ஆமாம் சார், அது ஒரு ஆக்சிடெண்ட்டு தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம சைட்டு பொண்ணு வரதை நம்ம ஹீரோ பார்த்துட்றான். சரிப்பா, நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு சாப்பிட்டது போதுன்னு ஹீரோ அளவு பார்க்கையில் நம்ம ஹீரோயினும் இருறா நானும் வரேன், என்னை விட்டு போறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட போயிடுறாங்க. நம்ம சிஇஓ சைட்டு பொண்ணை பார்த்துட்றான். இதனால தான் 2 கேஸும் நழுவி போதா அப்படின்னு நினைக்கிறான். நம்ம சைட்டு பொண்ணு இவனை எதுக்கு தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவளாக அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயினும் அந்த தனியாக ஒரு இடத்துல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. நான் காலையிலேருந்து சாப்பிட்டு தனியாக குடிக்கலடா அப்படின்னு சொல்லல, என்கிட்ட வேறு காசே இல்லையே, நான் எப்படி அந்த ஜூஸ் கேனில் போட்டு எடுப்பேன்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுது. அதான் கையில் வச்சுருக்கியா, அதை கொஞ்சம் தாடா நான் குடிச்சிட்டு தரேன்னு கேட்கல. இதே நான் குடித்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிங்கிறா. என்னடி பண்ணுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கல, இந்தா இதை குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, நேற்று என்ன கிடயாது உடச்சேன், தேவையில்லாமல் என்னைக்கு மாட்டி விட்டேன்னு கேட்டதுக்கு எனக்கு அந்த மண்ணுக்குள்ளே ஒருத்தங்க மாட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மண்ணுக்குள்ளே ஒருத்த மனுஷன் மாட்டிருந்தா அது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா? அது யாரும் காப்பாற்ற வரலன்னா அது மிகப்பெரிய கொடுமைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு பார்க்கல அவன் காலில் அடிபட்டிருக்கு. அதான் இந்த ஆக்சிடெண்ட்டில் காலில் கம்பி குத்துருக்குல அதே தான். நம்ம ஹீரோயின் என்னென்னு அவன் பேண்ட்டை சுருட்டி பார்க்கையில், என்னை டச் பண்ணுற வேலை வச்சுக்கதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ கொஞ்சம் காண்டா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுது. நம்ம ஹீரோயின் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகலான்னு பார்க்கையில் அங்கே நம்ம சிஇஓ சைட்டும் உட்காந்துருக்காங்க. நம்ம சிஇஓ சொல்கிறாங்க,
நீ இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்க, ஏன்னா நேற்று ஃபுல்லாக நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக நீ லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துக்க, அதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட சிஇஓ சொல்கிறாங்க. இது கேட்டோடனே அவன் வந்து சரி இன்றைக்கி நடந்தது ரிப்போர்ட்டாக எழுதி கொடுத்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறான் சைட்டு. சரி நான் எழுதி கொடுக்குறேன், பேப்பர் எங்கன்னு கேட்கல நம்ம சிஇஓ சொல்கிறான், நீ ஏன் தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அவளே ஒரு மாதிரி டயர்டாக வந்திருக்கா, என்னை பார்த்து என்ன அரைக்க மாதிரி தெரியுதா, ரிப்போர்ட்டு தானே கேட்டேன், அது முக்கியமான வேலை தானேன்னு கேட்கல. சார் நான் எழுதி கொடுத்துட்டே போகிறேன் சார், நீங்களாம் சண்டை கட்டாதீங்கன்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்க சுச்சுவேஷனை. நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. வந்தோடனே ரொம்ப இதாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஸ்டோரி ரைட்டர் தெரியுமா. அப்போ வந்து நம்ம கேட்குறாங்க, வீட்டில் தான் பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கையில் எங்கள் வீட்டுக்கு ஏன் வந்து குளிக்கிறேன்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, 3 நாளாக தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு நான் ஜூஸ் கேன் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஸ்டோரி எழுதுனா கூட ரொம்ப ஒரு பேட் கமெண்ட்ஸாக தான் வந்துகிட்ருக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அம்மா இவங்க ஒரு நாள் காணவே காணான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஓ நீ உசுரோட தான் இருக்கியா, ஃபோனை வெயிடி முதல்ல, ஏன்டி ஃபோனே பண்ணல, அந்த மாதிரி திட்டி விட்றாங்க. இவன் வந்து விட்றி பொண்ணுங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்னு கேட்டதுக்கு உனக்கு பசங்க இருந்தால் தானே தெரியும், உனக்கு தான் பிள்ளைங்களே இல்லையே அப்படின்னு திட்டி விட்டுறா. அப்படின்னு அவங்களும் சோகமாயிடுறாளா. சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானமாக்குறான் நம்ம அவங்க அம்மா. நம்ம ஹீரோ சம்பவம் நடந்த நிகழ்த்துக்கு போய் பார்க்குறான். அங்கே மண்ணெல்லாம் எடுத்து மோந்தெல்லாம் பார்க்குறான். அது மோந்து பார்த்தோன்னே ஹீரோ கொஞ்சம் ஞாபகம் வருது. அவங்க அப்பா அவனும் சேர்ந்து தான் இந்த மாலை கட்டியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த மாலை இடிஞ்சு விழுந்ததை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோவும் அப்போ அந்த இடத்துல தான் இருந்திருக்கான். இதை நமக்கு இப்போ காட்டுறாங்க. நம்ம சிஇஓ போனோடனே ஹீரோயின் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கையில் முதலாம் நாள் உயிர் தப்பியவர்கள்னு லிஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் பேர் போட்டிருக்கு. அதே நேரம் ஒரு 2 பேஜ் தள்ளி 3ஆம் நாள் உயிர் தப்பியவங்க இடத்துல நம்ம ஹீரோயின் பேரும் போட்டிருக்கு. இதனால தான் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக அலையிறாங்க. இவங்க கூட நம்ம வேலை பார்க்குறதுனால தான் இவ்வளோ சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு சிஇஓ பார்க்குறான். இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்து காலில் கொஞ்சம் அடிபட்டுருக்கும் போல் அந்த தழும்பில், அதனால் நம்ம பாட்டிக்கிட்ட வைத்தியம் பார்த்துட்ருக்காங்க. இந்த நேரம் அந்த பார்காரி வந்து கொஞ்சம் ட்ரக்ஸுன்னு கேட்டு வாங்கிக்கிறா. இங்கே அந்த தழும்பை வேலை பார்த்துட்ருக்காங்க. இந்த பாட்டிக்கிட்ட இந்த தழும்பு எது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு கேட்கல. ஏன் ஏதோ ஒரு பொண்ணு கேட்டுச்சாடா அப்படின்னு கேட்கல. இல்லை கேட்கல, அந்த மாதிரி கேட்குறவங்க கூட பேசவே பேசாது அப்படின்னு நம்ம பாட்டியை அட்வைஸ் பண்ணுறாங்க. யார் அந்த பொண்ணாடா அப்படின்னு அவன் பார்கர் கேட்கல. எந்த பொண்ணு நீ லவ்லாம் பண்ணுவியான்னு கேட்கல. ஹீரோக்கெலாம் அந்த இடத்துல பிடிக்கவே இல்லை, அதனால கிளம்பிடுறான். அந்த பார்கர் நம்ம பாட்டிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஹீரோக்கு மட்டும் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னு. சொல்கிறேன் கேட்டுக்க, நான் முன்னாடி வட்டி பிஸ்னஸ் தான் இருந்தேன், வட்டி கொடுக்கறது. நம்ம ஹீரோ அன்னைக்கு வட்டி வாங்க வந்தான். அவன் வந்தோடனே ஷேரிட்டி ஒன்றுமே இல்லாமல் வந்தான். எனக்கு காசு தாங்கன்னு கேட்டான். அங்கே இருந்தவங்களாம் எனக்கு ஷேரிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அவன் வந்து இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ எதுக்கடா இங்கே வந்திருக்கேன், வெளியே கிளம்புறான்னு சொல்கிறான். அங்கே இருந்த ஒருத்தன், நீங்கள் எனக்கு காசு கொடுத்து அவனும் விளம்பரத்தில் சொல்லியிருக்கீங்க ஷேரிட்டியே இல்லாமல் காசு தருவேன்னு. அப்படியா, இங்கேருந்து கிளம்ப சொன்னேன், கிளம்ப மாட்டியாடா, லேய் ஒடுக்குப்பாண்டி கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வந்துடுவானா. அவன் அப்படியே தைரியமாக நிற்பானா, கிளம்ப மாட்டேன் அப்படின்னு. சரி நான் காசு கொடுத்தா நீ தருவியா அப்படின்னு அங்கேருந்து அவன் கேட்குறான். என்னால் தரவே முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ எதுக்குடா உனக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பாட்டியும் இவன் பேசுகிறதுலாம் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. என்னால் தர முடியாது, ஏன்னா என் காலில் அடிபட்டிருக்கு, என்னால் இப்போ வேலைக்கும் போக முடியாது, ஆனால் நான் கண்டிப்பாக நான் சாவரங்குள்ளே உங்கள் காசை தந்துடுவேன். இப்போ நம்ம பாட்டி கதை சொல்லிகிட்டு இருக்க இவட்ட. அவன் அப்படி சொன்னனால தான் நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஆனால் நான் இப்போ அந்த வட்டி பிஸ்னஸை விட்டுட்டேன். ஆனால் இப்போ டெய்லியும் வட்டி கட்டிகிட்ருக்கான், மாதம் மாதம் கரெக்டாக கட்டிடுறான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பாட்டி. இந்த சைடு நம்ம ஹீரோன்ட்டு அந்த வெல்டிங் மிஷினை உதச்சிட்ருக்காள். என்னடான்ற அது உடச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மேனேஜர்கிட்ட சூப்பர்வைசர் கேட்கல. ஒரு விடுவானா, கீழேருந்து ஜூஸ் கேன் விழுந்துருவான். பாத்தியாட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே எடுப்பான். அப்படியே இது பேர் திருட்டுடா, காயின் போட்டு தான்டா எடுக்கணும்னு கேட்கல. ஹீரோ இன்னொன்று விடுவானா, அப்படியே இன்னொரு ஜூஸ்க்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு ஜூஸும் விழுந்துருமா. அப்படியே நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜூஸ் அவன்கிட்ட கொடுக்கலான்னு பார்ப்பா. இல்லை நான் ஹீரோனுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே வந்து நம்ம சிஇஓ ஹீரோக்கிட்ட சொல்கிறான், அந்த நினைவு சின்னத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா நமக்கு ரொம்ப செலவாகும், அதுக்கு நமக்கு ஒரு விக்டிம் வேணும்,
அந்த விக்டிம் சைன் போட்டால் மட்டும் போதும், வேலையெல்லாம் சீக்கிரமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சிஇஓ சொல்கிறாங்க. என்னது இதுக்கெல்லாம் விக்டிம் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோயினும் இவன் வந்து விக்டிமை கண்டுபிடிக்க போகணும் போல். அதனால் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறான். நம்ம சிஇஓ காருக்கு வந்துருக்கான், காரில் போய் பார்த்துட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு தான் கார் ஓட்ட தெரியாது, அதனால் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிறான் சைடில். நம்ம ஹீரோயின் சீட் பெல்ட்டை போட்டுங்கிறதுக்கு இவன் போட மாட்டேன்றியான். அதனால் நம்ம ஹீரோயினு சீட் பெல்ட்டையும் போட்டு விட்றாங்க. நம்ம ஹீரோ கையில் இருந்து ஜூஸ் தரான். ஓ இன்றைக்கி வந்துட்டு காசு இருந்திருக்கு போல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கலாய்க்கல. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜூஸை ஹீரோயின் கையில் கொடுக்குறான். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட தங்கச்சி பேப்பரில் இருக்கா, அவள் கொஞ்சம் ஆக்டராக வந்து அதனால் கொஞ்சம் இது ஏதோ காம்படிஷனில் ஜெயிச்சிருக்க போல் அதை பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயின் வண்டி ஓட்டையில் அடி பொறுமையாக போடி, என்னடி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாதடி அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திட்டு இருக்கையில் ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திடுவாங்களாம். ஏன்டி வண்டி நிறுத்துறேன்னு கேட்டதுக்கு, நீயே வண்டியை ஓட்டுன்னு கேட்டதுக்கு, எனக்கு என்ன ஓட்ட முடியாதானா இருக்கேன், எனக்கு இந்த ஊரில் லைசன்ஸ் இல்லைப்பா அப்படின்னு தான் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஓட்டிட்டு அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. இவங்க இப்போ விக்டிமாக பார்க்க வரல, ஒரு 2-3 நினைவு சேனல் மாடலில் பார்க்க வந்திருக்காங்க. இந்த மாதிரியே பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பாறையில் பெருசாக இருக்குது, இது என்னென்னு படி அப்படின்னு நம்ம ஹீரோயின்கிட்ட சொல்லல. இது ஒரு நினைவு சின்னம், இது இந்த அவங்க இறந்தவங்கலாம் வீர மரணம்னு சொல்லிட்டு பேர் எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெருசாக வச்சு என்ன பிரயோஜனம்? என்னைய மாதிரி ஆளுகளால் படிக்கிற மொழி அளவுக்கு வச்சாதான் இவங்க நல்ல நினைவு சின்னத்தை வச்சுருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு படிக்கவே முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோவை புலம்புறான். இன்னொரு நினைவு சின்னத்தை பார்க்க போகிறாங்க. அது ஏதோ காட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க போல். அதை அப்படியே நிறையா தூசியெல்லாம் படிஞ்சு கிடக்கு. அதை அப்படியே நம்ம ஹீரோ தட்டி விட்றியான். பார்த்தா இது ஹீரோ மாதிரி ஆளுகளால் படிக்கவும் முடியுது, அதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துடுறான். நம்ம ஃப்ரெண்டு ஹீரோவும் சேர்ந்து டிவி பார்த்துட்ருக்கல. இதை ஏன்டா பார்த்துட்ருக்க, இந்த விலங்குகள்லாம் காப்பாற்றியாங்கன்னு உண்மையுமே வளர்க்குவாங்கன்னு நினைக்கிறான்னு கேட்டதுக்கு, இதை இவங்களுக்கு மனிதநேயம் இருக்குடா, அவங்கள வளர்த்துவாங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு சொல்லலை, என் மனசாட்சிடா அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த ஹீரோயின்ட்ட வந்து, ஆனால் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இந்த நினைவு சின்னத்தை கட்டணுன்னா நமக்கு ஒரு விக்டிம் தேவை, நம்ம உடனே அந்த விக்டிமாக தேவைப்படணும். நம்ம சிஇஓ அதை சொன்னாங்க. அதனால நம்ம 2 பேரும் நாளைக்கு போய் விக்டிமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை நான் ஒரு நிமிஷம் பார்க்கலாமா அப்படின்னு வாங்கி பார்க்குறான். இவன் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எடுத்து பார்க்கல. அந்த ரிப்போர்ட்டில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பேர் இருக்குமா. நம்ம ஹீரோயின் வந்து தங்கச்சி பேரை அப்படியே பார்க்குறா. ஹீரோ படிக்கையில் நம்ம ஹீரோயினுக்கு தங்கச்சி ஞாபகம் வந்துடுது, கொஞ்சம் சோகமாயிடுறா. அந்த நேரம்னு பார்த்து என்கிட்ட நம்ம சிஇஓ வரான். நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே வந்து பேசலான்னு பார்க்குறான். ஆனால் பக்கத்துலேயே ஹீரோ இருக்கான். சரி இவங்க 2 பேரும் பேசிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நம்ம சிஇஓ அவங்க கூட பேசவே இல்லை. அப்படியே அந்த இடத்த விட்டு நம்ம சிஇஓ கிளம்பிடுறான். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து எழுதின ஸ்டோரியை இங்கே ஒருத்தன் கழுவியை ஊற்றிட்டு இருக்கிறான். அவங்க ஏன் இப்படி எழுதுறாங்க, அவங்க ஏன் கேவலமாக எழுதுறாங்கன்னு இந்த நேரம்னு பார்த்து, அவங்க நல்லா தான் எழுதுறாங்க, உனக்கு தான் நல்லா ரசிக்க தெரில அப்படின்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டே வந்து அந்த கழுவி ஊற்றுறவனே திட்டுறாங்க. இவ்வாறு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு கூப்பிடாமல் ரைட்டர் பொண்ணுன்னு கூப்பிடலாம். நம்ம ஹீரோ இன்றைக்கி டிப்டாப்பாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறியான். டேய் உனக்கு இந்த டை கட்ட தெரியுமாடா? அதான் உன்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம், நம்ம 2 பேர்த்துக்குமே டை கட்ட தெரியாது, நம்ம இன்றைக்கி தானே புதுசாக ட்ரெஸ்ஸு போகிறோன்னு சொல்கிறது. ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னு பார்த்தா நம்ம தங்கச்சிக்காரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இப்படி பண்ணுற, வட்டி கேடாகிறங்கள இதுவரையிலுமா அவனை விடுவா, என்னைக்கெல்லாம் இன்றைக்கி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப சங்கட்டமாக போச்சு எல்லாத்துக்கு முன்னாடியும், ஏன்டா இப்படி பண்ணுற, ஒழுங்காக வட்டியை கட்ட மாட்டியாடா அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சரியான காண்டாயிடுறான். உடனே போறியான் அந்த வட்டி கடைக்காரங்க பார்த்து, ஏன்டா ஒரு நாள் தான்டா வட்டி கட்டல, அதுக்கு ஏன்டா தங்கச்சிக்கிட்ட போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, தம்பி நீ ஒரு நாள் வட்டி கட்டலப்பா, நீ இந்த பாட்டிலாம் போயிட்டாங்க, இனிமேல் இது எங்கள் இதுனா நாங்கள் சொல்கிறது தான், ஒரு நாள் வட்டி கட்டலை நீ, அதனால் தங்கச்சிக்கிட்ட போனோன்னு, ஒரு நாள் வட்டி கட்டலாம் தங்கச்சிக்கிட்ட போவியாடான்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாயிடுறான். அப்படியே என்ன தொகுற அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிக்கையில், அவன் தங்கச்சிக்கிட்ட தான் போவோம் அப்படின்னு இன்னும் திமுறா சொல்லல. நம்ம ஹீரோவுக்கு காண்டாயிருது. தங்கச்சிக்கிட்ட போவியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரே பொலன்னு பொழக்கிறியான். நிறையா அடி இவன் மேலே படுது. ஆனால் இவனும் என்ன சும்மா இல்லை, ஒத்தால 3 பேத்தையும் உதன்னு உதைக்கிறியான் நம்ம ஹீரோ.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஹீரோக்காக. 2 பேரும் சேர்ந்து தான் விட்னஸை பார்க்குறதா இருந்தாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஃபோன்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ. அதனால் விட்னஸை தனியாகவே பார்க்குறாங்க ஹீரோயின். ஏன்னா அந்த இடத்துக்கு விட்னஸே வந்துடுறாங்க. நம்ம விட்னஸ் வந்து ஒரு பேங்க்கு சூப்பர்வைசராக இருக்காங்க போல். அதனால் சைன் கேட்குறாங்க. எனக்கு இந்த மெமோரியல் மேலாம் நம்பிக்கை இல்லை மேடம், அதனால் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போட்டியா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. இது நல்ல விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லல. பரவாயில்ல, எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஃபஸ்ட்டு ராங்காக போயிடுச்சு. நம்ம ஹீரோ அப்போ தான் அங்கே அடித்து போட்டு அப்படியே ஹீரோயினை பார்க்க வரான். இந்த நாள் பார்த்து அந்த விக்டிமையே நம்ம ஹீரோ லைட்டாக பட்டுருச்சு போல் சாரி கேட்டு போகிறாங்க. அப்படி ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு போகிற, என்ன சட்டையில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தொடச்சி விட்றாங்க. சரிவா, இவங்க ஒர்க் அவுட் ஆகல, சரி நம்ம அடுத்த விக்டிமாக பார்க்க போகலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா வீட்டு அட்ரஸ் தெரியல. கரெக்டான அட்ரஸ் நம்ம ஹீரோயின்ட்ட இருக்குது. அப்படியே ஏன்ட்ட இருக்குடான்னு சொல்லிட்டு வீட்டு அட்ரஸுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வீட்டில் யாரும் இல்லாத மாதிரி தெரியுது. ஹீரோயின் ஆகிரும் விசாரிச்சுட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ உள்ளே அப்படியே பார்த்துட்டு, நம்ம ஹீரோ தான் லோக்கல் காயாச்சு, அதனால் எகிரி குதிச்சிட்றான். நம்ம ஹீரோ உள்ளேலாம் போய் பார்க்குறான். உள்ளேலாம் எல்லாம் வீடு மாதிரி தான் இருக்குது. கீழே ஸ்லிப்பர் இதெல்லாம் இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த சைடு பார்த்திங்கன்னா எங்கடா ஹீரோ காணா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த ஓட்டையில் பார்க்குறாங்க ஹீரோ உள்ளே இருக்கான். அடுத்தவங்க வீட்டில் கேட்காம போகிற அறிவில்லை அப்படின்னு நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டுறாங்க. ஹீரோ உள்ளே அப்படியே போய்கிட்டே இருக்கான். அப்படியே நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கையில் ஷூவை கழட்டிட்டு அவனுக்கு உள்ளே போய் பார்த்தா ஒரு பெரிய ஷாக். உள்ளே இருக்கவங்க அப்படியே இறந்து கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த நேரத்தில் எகிரி குடிச்சிட்றாங்க செவுத்த. உள்ளே வரட்டாடா அப்படின்னு கேட்கல. உள்ளே வராத ஒரு நிமிஷம் நில்லு. ஏன்டா உள்ளே வராத ஒரு நிமிஷம் நில்லுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறாங்க, போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. போலீஸ்லாம் அந்த பாடியை ரெஸ்கியூ பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ மட்டும் உள்ளே போகலன்னா அடுத்த வாரம் கார்ப்பரேஷன்லேருந்து வந்து தான் 1 மாதத்துக்கு அடுத்து தான் இந்த பாடி எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களாம் ரொம்ப கஷ்டம் இல்லை, அவங்க பையன் இறந்துருக்குன்னே தெரியாமல் அவங்க பையனை நினச்சிக்கிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரி என்ன பண்ணுறது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபோன் கால் வருது. அவங்க அம்மாட்டிருந்துன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிஸியாக இருக்கா. சரி நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறா. சரி நடந்தே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோயினும் கார் எடுத்துகிட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோ வந்து நைட் ஷிஃப்ட் அன்றைக்கி இருக்குது போல். அதனால் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சம் அப்படியே படுத்துட்டு கிளம்பலான்னு பார்க்கல. படுத்தா கனவுல என்ன வருது, இன்றைக்கி பார்த்த அந்த பாடி தான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்து போயிடுறான். சரின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் பார்க்குறியான். அங்கேயே ஒருத்தனும் இல்லை. சரின்னு வெளியே வந்து பார்த்தா நல்ல வேலை மேனேஜர் இருக்கார். அங்கே போய் பார்க்குறாங்க. சார் நன்றி சார், உங்களை பார்த்துலேருந்து உசரே வருது. சரி உனக்கு ஒரு வேலை இருக்குது, எல்லா சைட்டையும் போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு கேட்குறான். தனியாக வா, நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்கல. எல்லா இடத்துலையும் வரந்துட்டு இருக்க முடியாது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறா. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பக்கத்துலேயே போய் இவளும் தூங்கிக்கிறா. நம்ம ஹீரோயின் தூங்கையில் அவளுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவுனா, ஒரு பழைய கனவுன்னு தான். திரும்ப நம்ம ஹீரோயின் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல ஒரு ஃபோனில், அது வந்து அவங்க க்ரஷுக்கோட போல். அவங்க வந்து இன்றைக்கி நம்ம மாலில் மீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த க்ரஷுக்கிட்ட இருந்து ரிப்ளை வருது சரின்னு ஓகேன்னு. நம்ம தங்கச்சிக்கு எரியதுனால தான் சண்டை போட்டிருப்பா, எவ்வளோ சைட் அடிக்கிறான்னு. அந்த மாலுக்கும் நம்ம ஹீரோயின் வந்துடுறான். அங்கே பார்த்தா இவன் தான் க்ரஷ் போல். 2 பேரும் ஐஸ்கிரீம் பார்லரில் மீட் பண்ணலான்னு பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் கரெக்டாக ஐஸ்கிரீம் பார்லர் முன்னாடி கண்ணாடி போய் அப்படியே லிப்ஸ்டிக் பார்த்துட்ருக்கல தான் அந்த நிலை நடக்கும். அப்போ வரும். அப்போன்னு பார்த்து எல்லாமே அப்படியே டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடுது. நம்ம தங்கச்சிக்காரி அப்படியே இறக்கிறத திரும்ப காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கனவுலேருந்து எழுந்திரிச்சுக்கிறாங்க. ஒரு கெட்ட கனவு போல். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ தனியாக எல்லா இடத்துலையும் செக் பண்ணிகிட்டு இருக்கையில் அவன் கையில் இருந்த டார்ச் லைட்டும் வேலை செய்யாமல் போயிடுது. சுற்றி இருந்த கரண்ட்டும் ஆஃபாக போயிடுது. அவன் தனியாக என்ன பண்ணுறது, லைட்டாக பயந்து போட்டான் நம்ம ஹீரோ பயப்படுறது இல்லாமல் அவங்க அப்பா குரல் கேட்குது. என்ன எப்போயாவது தெரியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே ரொம்ப பயந்து போய் பார்க்குறியான்.
எங்கன்னு பார்த்தா அவங்க அப்பா அங்கே தான் நிற்கிறாரு. அப்படியே ஒரு பேய் மாதிரி நிற்கிறாரு போல். நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப பயப்படுறான். என்ன பண்ணுறதுனே தெரில. சீரியஸான சுச்சுவேஷனில் அந்த சைடை கட் பண்ணிட்டா இந்த சைடு நம்ம ஹீரோயின் அவன் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு க்ரஷ் அப்படின்னு அவன் அந்த ஐஸ்கிரீம் பழையிலே இன்னொருத்தருப்பான் அந்த க்ரஷ்ஷு போல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதோட நம்ம எபிசோடு 5வது எபிசோடையும் முடிச்சிடுறாங்க. நான் உங்களுக்கு 6வது எபிசோட் நாளான்னைக்கு அப்லோட் பண்ணுறேன். அது வரலும் நம்ம வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.